சின்ன நம்பிக்கைன்னு பேர் அமெரிக்காவில். அந்த ஊருக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜான் கென்னடி வர்றார். அந்த 6 வயசு பையன் அவருக்கு வணக்கம் வைக்கிறான், கை குலுக்குகிறார். நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாய்ன்னு கேட்டார். அந்த பையன், நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொன்னான். அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ஆகணுங்கிறான். அவனுக்கு பேர் பில் கிளின்டன். அவன் அந்த இடத்துக்கு வந்தான். காலம் அவனை தள்ளி அந்த இடத்தில் கொண்டு உட்கார வைத்தது. இன்னைக்கு விஜய் நிகழ்த்தி இருக்கிற மாயம் யாரும் செய்ய முடியாதது. ஏன்னா பீக்கில் இருக்கார். தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச நட்சத்திரம். அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் விஜய். அந்த வாழ்க்கையை உதறி எறிந்துவிட்டு பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறார். இவரால் இயங்க முடியுமா, இவரால் இந்த நிர்வாகத்தை தன்னுடைய தோளில் சுமக்க முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருந்தது. படித்தவர்களுக்கு, உங்களை மாதிரி ஊடகர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு நன்றாக பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனைப் போல் அவர் கோட்டைக்கு வருகிறார். ஆமாம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் கோட்டையில் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் கண்காணிக்கிறார். எனக்கு இருந்த பெரிய ஆச்சரியம், இவர் ஒரு நடிகர், அந்த வாழ்க்கை அது ஒரு தனி வாழ்க்கை, அது ஒரு புதிய, அது ஒரு சொர்க்கம். ஆனால் அவருடைய தந்தை இவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு திட்டமிட்டு அவர் காய் நகர்த்தினார். நாளைய தீர்ப்புங்கிறதா முதல் படமே. எஸ்.ஏ. சந்திரசேகர் இவரை வச்சு எடுத்த முதல் படமே நாளைய தீர்ப்பு.